ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. கந்தர் அலங்காரத்தின் 58, 59வது பாடல்களை அனுபவிக்க இருக்கின்றோம். இன்று திருக்கார்த்திகை 2ஆம் நாள். நேற்று முதல் நாள் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை, கார்த்திகை மாதமே முருகப்பெருமானுக்கு கார்த்திகை, முருகனுடைய உகந்த நாள். அப்படிப்பட்ட இந்த 2ஆம் திருநாளான கார்த்திகையில் நான் முருகனை கந்தர் அலங்காரம் அனுபவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட நானும் அதை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். 58வது இந்த முத்து மலர் இந்த பாடலாக மாலையில் கோர்க்கத எப்படி சேர்த்திருக்காருன்னா, வள்ளி கணவன் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? அன்பருக்கு முடி மணி போன்றவர். அப்படி எப்படின்னா, அன்பருக்கு அவனை யார் அண்டினார்களோ அவர்களை காக்கக்கூடியவன், கவச்சம் போல இருக்கக்கூடியவன், முடி மணியாக இருக்கக்கூடியவன் அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார் இந்த பாடலை. நாம இப்போ இதை அனுபவிக்கலாம். நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி, மொற்றா தனத்திற்கு இனிய பிரானுக்கு முல்லையுடன் பற்று ஆக்கையும் வெந்து சங்கிராம வேளும் படவிழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சீகாமணியே. நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி, மொற்றா தனத்திற்கு இனிய பிரானுக்கு முல்லையுடன் பற்ற ஆக்கையும் வெந்து சங்கிராம வேளும் படவிழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சீகாமணியே. நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி. பசுங்கதிர் செவ்வேனல் நீலவள்ளி, ரொம்ப அழகா மூன்று வண்ணங்கள். முற்றா தனத்திற்கு இனிய பிரானுக்கு முல்லையுடன் பற்று ஆக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே. இதுல காமனை அழித்த வரலாறு ரொம்ப அழகா சொல்றார். காமனை எப்படி டிஸ்கிரைப் பண்றார் பார்க்கலாம். நெற்றா பசுங்கதிர், பசுமையான அப்படி இளம் கதிர்கள், பச்சையும் ஒரு மாதிரி மஞ்சளும் கலந்து இளமா இருக்கும். அப்படியே தலையை ஆட்டி சாய்ச்சி அப்படியே கதிர் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பறவைகள்லாம் குத்தி திங்க வரும். அந்த நெல்மணிகளோ திணைமணிகளோ ஏதோ ஒண்ணு. அப்போ அதுல இருந்து பறவைகள்கிட்ட அந்த கதிர்களை காப்பதற்காண்டி அந்த திணைப்புறத்துல பெண்கள் ஆலோலம் பாடி அந்த கிளிகள் பறவைகள் எல்லாம் விரட்டுவா. அப்படிப்பட்டதா அழகா எப்படி எடுத்து சொல்றதுன்னா, நெற்றா பசுமை கதிர், முதிராத பசிய கதிர்களை உடைய செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி. செவ்வேனல் திணை இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்மை ஏனல் சிவந்த திணைப்புணத்தை காக்கின்ற, எது இப்ப சொன்ன அந்த பறவைகள் கொத்தி திங்க வரும். அதுல இருந்து அவ காக்கிறா. அப்படி காக்கின்ற வள்ளி, நீல வள்ளி, நீல வண்ணமுள்ள வள்ளி நாயகியின் முற்றா தனத்திற்கு இனிய பிரான், இனிமையான இளமையானவள் வள்ளி நாயகி. அவளுடைய கொங்கைகள் ஸ்தனங்கள் மிகவும் இளமையாக மென்மையாக உடையவை. அப்பேற்பட்ட முற்றாதனம் இளமையான அப்படி இளம் கொங்கைகளுக்கு, முதிராத இளம் கொங்கைகளுக்கு இனிமையான பிரான் முருகப்பெருமான் முல்லையுடன் பற்று ஆக்கையும் வென்று சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன். காமனை எப்படி அழகா சொல்றார். முல்லை கையில என்ன வச்சுட்டு இருக்கான் காமன்? 5 புஷ்பங்களாலான பானம், கரும்பு வில்லு இல்லையா? அம்பாளும் அதேதான். அம்பாளும் அப்ப என்ன, அம்பாளோட அனுகிரகத்தினாலதான் பரமசிவனார் கண்ணால எரிக்கும் போது அவளுக்கு உயிர் கொடுத்தவன். அதனால அனங்கனாக இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன். அந்த இவன் காமன் எப்படி அழிஞ்சான்ங்கிறத சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவன்? முல்லையுடன் பற்று ஆக்கையும் வெந்து, முல்லையும் கரும்பு வில்லையும் தாங்கிய கரங்களுடன் இருக்கக்கூடியவன். அவன் என்ன தென்றல் தான் அவனுக்கு தேரு அப்படி சொல்லுவா அழகா. ஏன்னா
இளம் காதலர்களுக்கு இந்த காமம் அப்படிங்கிற ஆசையை ஊட்டுவித்து அவர்களை மயக்குபவன். அதனால பற்று ஆக்கையும் அதை பற்றி இருந்த உடலும் வெந்து வெந்து கண்ணால எரிச்சிட்ட நெற்றி கண்ணால் தகிக்கப்பட்டான் இல்லையா காமன். அதனால தான் வெந்து சாம்பலாகும்படி சங்கிராம, எப்படி எல்லாருக்கும் ஆசையை புகட்டி அலக்கழிக்க கூடியவர் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட வேளும் பட, வேள்னா காமன், மன்மதன். மன்மதன் அழிய விழியால் செற்றாருக்கு நெற்றி கண்ணினால் எரித்த செற்றாருக்கு இனியவன். அப்படி அழித்த சிவபெருமானுக்கு இனியவன், இனிமையான புதல்வன், இனிய புத்திரனும் தேவேந்திர லோக சிகாமணியே, தேவர் லோகத்தவருக்கு முடிமணி போன்றவனுமான முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு முருகன்னு சொல்லாம எப்பேடிப்பட்டவன் சிவபெருமானையும் காமன் அழிக்கிறதுக்கு கொண்டு ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த பாடலை. அப்போ முதிராத பசிய கதிர்களுடைய சிவந்த திணைப்புணத்தை பறவைகளில் இருந்து காத்து அப்படி அதை அது காவல் செய்த நீல வண்ணமுள்ள வள்ளி நாயகியின் முதிராத இளம் கொங்கைகளுக்கு இனிமையான பெருமான் யாவன். யாரு முருகமையான பெருமான்? எப்படிப்பட்டவன்னா முல்லை முதலிய 5 புஷ்பபானங்களுடன் கரும்பு வில்லும் அதை பற்றி இருந்த உடலும் வெந்து தீந்து சாம்பலாகும்படி மற்றவர்களுக்கு ஆசை நோய் புகட்டி போர் செய்யவல்ல. ஏன்னா காமன் கடைகளை தொடுத்து போர் செய்யக்கூடியவர். அப்படி போர் செய்ய வல்ல காமனும் அழிய நெற்றிக்கண்ணினால் எரித்த கொன்ற சிவபெருமானுக்கு இனியவன், இனிய புத்திரன், தேவலோகத்தவருக்கு முடிமணி போற்றவன் அப்படின்னு சொல்றார் முருகப்பெருமான. இதுல நெற்று அப்படின்னா எது சொல்றாருன்னா இக்கு கரும்பு, நெற்று 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 இக்குன்னு சொல்ற நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல். அப்போ கரும்பு, இக்குன்னா கரும்பு, அது அதனால இருக்கிற காமனுக்குரியது. கரும்பு வில்லுனாலே காமனுக்கு இல்லையா, காம தனுசு. அதனால தான் இதற்கு இற்று ஆக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஆக்கை, ஆக்கைனா என்னது? யாக்கை அப்படிங்கிறது ஒண்ணு மாதிரி தமிழ். இதுதான் ஆக்கைனா உடல். அப்போ நரம்பு தசை இவற்றினால் ஆக்கப்பெற்றது, கட்டப்பெற்றது இந்த உடல். அப்படிப்பட்டது தானே, அதனால தான் ஆக்கை அப்படி ஆக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நரம்பு தசைகளால் கட்டப்பட்டுறது இந்த உடல். உடல் எப்பேற்பட்டது? வேள். வேள்னா என்னதுன்னா வேட்கையை தோற்றுவிப்பவன், ஆசையை கொடுப்பவன், விருப்பத்தை கொடுக்கக்கூடியவன், அனைவரும் விரும்பும் அழகை உடையவன் மன்மதன். நீ என்ன பெரிய மன்மதனோ அப்படின்பா, ரொம்ப அழகா இருக்கான்னு என்ன பண்ணிட்டோம். அப்போ காமன் எப்பேற்பட்டவன், அதனால அந்த லோகத்துல இருக்கக்கூடியவன் அவன். அதனால அவனுக்கு என்ன அழகான ஒரு பெயர் சொல்லியிருக்கான்னா வேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்கா. இதுல ஒரு கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம்னா, வள்ளி நாயகிக்கு உகந்த முருகப்பெருமானே, சிவனின் புத்திரனே, பிரியமான புத்திரனே, சிவமணியே, தேவர்களுக்கெல்லாம் முடிமணியாக இருப்பவனே, என்னையும் நீ ஆண்டருள்வாய் அப்படின்னு அருணகிரியார் இவாளெல்லாம் எல்லாம் பண்ணினியே, என்னையும் நீ ஆண்டருள்வாய் அப்படின்னு அருணகிரியார் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறதாக இந்த பாடலோட கருத்து இருக்கின்றது. அடுத்தது 59வது பாடல் முருகன் திருவருள். இந்த முத்து மலரானது எந்த நாமத்தால் இணைக்கப்படுகின்றது தலைப்பு கொண்டுன்னா, முருகன் திருவருள் போல எப்போதும் தான பயன். நம்ம தானம் பண்ணுவது அவனுடைய திருவருள் மாதிரி நமக்கு உதவி செய்யும் எப்பொழுதும். அதனால தான் எப்போதும் சொல்லிட்டே இருக்க, ஈகை ஈகை ஈகை, கொஞ்சமாவது நொய்யளவாயினும் கொஞ்சமாவது கொடு அப்படிங்கிறார். அப்படி கொடுத்து உதவும் போது அந்த தான பயன் எவ்வளவு பெரிய உதவியை கொடுக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ற. பொங்கார வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வருமேல் பவர்கிட்ட திடா, எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்ட திடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தையரும் சங்காதமோ கெடுவீருயிர் போமத்தனி வழிக்கே.
பொங்கார வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டதிடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போமத்தனி வழிக்கே. பொங்கார வேலை விட்டோன் அருள் போல் உதவ. பொங்கும் ஆரம் வேலை விட்டோன் அருள், வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த, ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம தனி வழிக்கே அப்படின்னு சொல்ற. கெடுவீர், நீங்க எப்படி கெடுவீர்? அறம் புரியாது கெட்டு போகின்றவர்களே, கெடுவீர்களே அப்படின்னா கொஞ்சம் கூட தானம் பண்ணாம இருக்கக்கூடிய அறம் புரியாது கெட்டு போகின்றவர்களே. பொங்கார வேலை விட்டோன் அருள், பொங்கும் ஆரம் வேலையில் மிகுந்த முத்துக்களை கொழிக்கும் கடல் மேலே வேலை விட்டோன், கடல் வற்றி போகும்படி வேற்படையை ஏவின முருகப்பெருமானின் அருள் போல் உதவ, அந்த அப்பேற்பட்ட அந்த திருவருளை போன்று ஏற்பவர்க்கு இட்டது, ஏற்பவர்க்கு உங்களை தானம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறவா, இறந்தவருக்கு நீங்க செய்யும் உதவி அது எந்த இடத்திலாயினும் இறந்தவர்க்கு செய்த அந்த தான பயன் எங்கு ஆயினும் அப்படிங்கிறார். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. அப்படி எந்த இடத்திலாயிலும் உதவி புரிவதற்கு வரும் இடாமல் வைத்த வங்காரமும். அப்படி வங்காரம் எப்படி பதுக்கி வச்சது மூலையில, எச்சு கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சில பேர் சொல்லுவா. பூதம் காக்கிற புதையல் காக்கிற பூதம் போல உட்கார்ந்துட்டு இருப்பா, தானும் அனுபவிக்க மாட்டா, அடுத்த வாழ்க்கும் கொடுக்க மாட்டா. அப்பேற்பட்டவர்கள் அதுதான் என்ன சொல்றார், இடாமல் வைத்த வங்காரம். அப்படி கொடுக்காமல் மூலையில் வைத்திருந்த பொன்னும் உங்கள் சிங்கார வீடும். எனக்கு ஒரு வீடு இருந்தா போறாது, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, சென்னையில வீடு, பெங்களூர்ல வீடு, பாம்பேல வீடு, அங்க வீடு, இங்க வீடு, எத்தனை இருக்க போறது நம்ம ஒரு வீட்டுல. நம்மளுக்கு எந்த வீடு, இந்த உடல் இருக்கிறதுக்கு எத்தனை வீடு? ஒரு சமயத்துல நம்ம 10 வீடு கட்டினாலும் இருக்க முடியுமா? நமக்கு இருப்பதற்கு ஒரு வீடு. அந்த வீடு இல்லாம அங்க அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு பார்த்து பார்த்து அங்க கட்டுறது இங்க கட்டுறது எதுவுமே இல்லை. அந்த சிங்கார வீடுகளும் உங்களது அழகிய வீடுகளும் மடந்தையரும் யாரு மனைவியும் உயிர் போம் தனி வழிக்கே, உயிர் போம் அத்தனி வழிக்கே அப்படிங்கிறார். எப்படி அதுக்கு சங்காதமோ அப்படிங்கிறார். உயிரானது இந்த யமபுரிக்கு போகும்போது அந்த தனி வழிக்கு அது துணையா வருமா? எப்படி வரும்? யாரு வரமாட்டா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அழகா சொல்லி வச்ச மாதிரி எந்த இதுவும் உங்களது காதர்ந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அழகா பட்டினத்தடியார் சொல்லி வச்ச காதருந்த ஊசி கூட நம்மளுக்கு வராது கூட. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இருக்கிறதை வைத்து தானம் செய்யாம இப்படி வைத்து கொண்டால் உங்கள் சிங்கார வீடுகளும் அந்த செல்வங்களும் மனைவியரும் மக்களும் பிள்ளைகளும் யாராவது நீங்கள் யமலோகத்திற்கு போகும்போது உங்களுடன் துணையாக வருவார்களா அப்படின்னு அழகா கேட்கிறார். அவர் சொன்ன மாதிரி காதர்ந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இப்ப என்ன சொல்ற, அறம் புரியாமல் கெட்டு போகின்றவர்களே கெடுவீர் அப்படின்னு கூப்பிடுறாரு. அறம் புரியாமல் கெட்டு போகின்றவர்களே, முத்துக்களை கொழிக்கும் மிகுந்த முத்துக்களை கொழிக்கும் கடலின் மேல் வேல்படையை ஏவின முருகப்பெருமான், கடல் வற்றி போகும்படி வேலை விட்ட அந்த முருகப்பெருமானின் திருவருளை போன்று இறந்தவர்க்கு செய்த தான பயன் எந்த இடத்திலாயிரும் உங்களுக்கு உதவி செய்ய வரும். அதான் சொல்றாரு அவர் எங்க ஆயினும் உதவ வரும் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஆயினும் வரும், அதுதான் ஏற்பவர்க்கு இட்டது. எங்க ஆயினும் அது உங்களுக்கு துணைக்கு வரும். இடாமல் வைத்த வங்காரமும், அப்படி கொடுக்காமல் மூலையில் சேர்த்து வைத்த
பொன்னும் உங்கள் சிங்கார வீடும். சிங்கார வீடு, எத்தனை வீடுகள் இருந்தாலும் உங்களது அழகிய வீடுகளும் மடந்தையரும் மனைவியரும் உயிர் போம் அத்தனி வழிக்கு சங்காதமோ அப்படிங்கிறார். உயிரானது உன்னை கூற்றுவன் உன் உயிரை பறித்து செல்லும் போது இவர்கள் உன் கூட வருவார்களா? அப்போ உயிரானது யமபுரிக்கு போகின்ற அந்த தனி வழியில் கூட்டமா உனக்கு துணைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்கிறது அருணகிரியார். ஆரம் பொங்கும் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகா. பொங்கார வேலை விட்டோர் அருள். ஆரம் பொங்கும் வேலை, என்னது வேலைன்னா கடல் இல்லையா? அப்போ முத்துக்கள் கொழிக்கும் கடல் அப்படின்னு சொல்லலாம். பொங்கார வேலை, ஆரம் பொங்கும் வேலைன்னா முத்துக்கள் கொழிக்கும் பொங்கும் கடல் அப்படின்னு சொல்லலாம். ஆரவாரம் மிகுந்த கடல், பொங்கும் கடல், பொங்குமா கடல் அப்படின்பா. அப்படியே பொங்கிட்டு வரும், அப்படியே அலை அடிச்சுட்டு பொங்கிட்டு வரும் கடல். அப்போ ஆரவாரம் மிகுந்த கடல்னு சொல்லலாம் அத. இப்போ வங்காரம், வங்காரம்னா என்னதுன்னா உலோக கட்டி. அதான் நான் சொன்னேன், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த உலோக கட்டி பொண்ணு அது கொடாமல் உருக்கி கெட்டியா வச்சு உள்ள வச்சுட்டு இருப்பா. அதத்தான் சொல்றார், அழகா சொல்லியிருக்கார். வங்காரமும் அப்படின்னு சொல்றார். வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும், இடாமல் வைத்த வங்காரமும். அப்படி பொண்ணை கொடாமல் உருக்கி கட்டியாக வைத்திருத்தல் தான் வங்காரம்னு சொல்றார். மடந்தை பெண்களுக்கு பருவங்கள் நிறைய பருவம், 7 பருவை சொல்லுவோம். முதல்ல குழந்தை, பெருமை, பெருமை, அப்புறம் வரிசையா சொல்லுவோம் இல்லையா, யுவதி, அந்த மாதிரி வரும்போது இல்லையா மடந்தை அப்படின்னு சொல்லும் போது அதைத்தான் சொல்றா. இங்கு பருவ பெயர்க்குனால மடந்தைன்னு சொல்றா. அதாவது மடந்தை அப்படிங்கும் போது 19 வயது பெண் அப்படின்னு பெயர் இதுக்கு. அது இங்கு பெண் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதை என்ன சொல்றாரு, மடந்தையர்னு சொல்லியிருக்கா. அடுத்தது சங்காதம். உங்க சங்காத்தமே வேண்டாம், எனவே நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா தெரியல. உங்க சங்காத்தமே வேண்டாம்னா உங்க கூட்டம், உங்களோட இதே தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்போ இங்கு கூட்டமான துணையாக இருக்க வருவாளா? நீங்க தனி வழி போகும்போது எப்பேற்பட்ட கூட்டம் உங்களுக்கு வராது. நீங்க இறக்க பொருள், அதை இறக்கும் போது அதை கொடுக்காததுனால நீங்கள்லாம் கெடுவீர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வங்காரமும் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ உயிர் போம் அத்தனி வழிக்கே அப்படின்னு சொல்றார். இதுல ஏன்னா பட்டினத்தடிகாலும் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, அதுதான் சொல்லியிருக்காரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, இனமான சுற்றம் மயான மட்டே. யாரு சுற்றங்கள்லாம் என்ன பண்ணுவா, காட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம், கூட பிள்ளைக்கு துணைக்கு வருவா. அப்போ இனமான சுற்றம் மயானம் மட்டே, நீ அங்க போகும்போது உன்னோட வழிக்கு எது துணை, வழிக்கு ஏது துணை அப்படின்னு கேட்கிறார் பட்டினத்தடிகள். அதான் மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, இனமான சுற்றமும் மயானம் மட்டே, வழிக்கு ஏது துணை. அந்த நாமம் சொன்னால்தான் கலியுகத்துல நாம ஸ்மரணை, அந்த நாமம் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த கிரெடிட் பேலன்ஸ் ஏறிண்டே போகும். அந்த நாம ஸ்மரணையில டெபிட் பேலன்ஸ் இல்லாம கிரெடிட் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம உயிர் போகும்போது அதை கிரெடிட்ல இருந்து எடுத்து கழிச்சுப்பா. நமக்கு கஷ்டப்படாம இவன் இவ்வளவு இது சொல்லியிருக்கான், அதனால இந்த உயிரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூட்டின்னு போயிடுவார். வழிக்கு துணை, அதான் விழிக்கு துணை அப்படின்னு சொல்லும்போது வழிக்கு துணை எது, நம்ம செய்யக்கூடிய இந்த தானமும் தர்மமும் தான் நம்மளுடைய வழிக்கு துணையாக வரும். அதனால வழிக்கு துணை அப்படின்னா வழிக்கு ஏது துணைனா இதுதான். அப்போ ஈகை செய்யுங்கள், உங்களிடம் இருப்பதை கொஞ்சமாவது கொடுத்து உதவுங்கள். அப்போ இதோட கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம்னா, உலகத்தில் இருப்பவர்களே உலகத்தவரே, தன்னை இல்லை என்று யாசகம் கேட்கும் இறப்போருக்கு இட்டு நீங்க ஏதாவது கொடுத்தால் அதோட பயன் முருகக் கடவுளோட திருவருள் போன்று எங்கும் எப்பொழுதும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் அது உதவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்ற, இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தைகளும் சங்காதமோ அப்படின்னு கேட்கிற மாதிரி மற்றவை அவ்விதம் வாராது, காதளவு ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. எந்த உபயோகமும் இல்லை, எந்த இதுவுமே உங்களுக்கு வரப்போறது இல்லை. நான் இதை பட்டு போட்டுட்டேன், இத்தனை நகை போட்டுட்டேன், எனக்கு அதை வேணும், இத்தனை வீடு வச்சிருந்து எதுவாவது கூட வருமா? வரவே செய்யாது. அவனுடைய முருகனுடைய திருவருள் போன்று நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்களுடன் துணையாக வரும்னு அழகா சொல்லியிருக்கார் அருணகிரியார்.
நம்ம கொஞ்சம் என்னால் நம்மளால முடிந்த அளவு இயன்ற அளவு இல்லையா, நாம கொஞ்சம் தானம் கொடுத்து யாருக்கு பாத்திரம் அறிந்து பிச்சையிடு இல்லாதவர்களுக்கு செய்யும் உதவி இமயத்தை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி அந்த அதை விட மலையளவு விட பெரியது. காலத்தால் செய்த உதவி ஞானத்தின் மான பெரிதுன்னு சொன்னார். அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவி மற்றவர்களுக்கு செய்து தானம் கொஞ்சம் கொடுத்து நாமளும் இந்த உலகத்துல உயிர் அந்த வழி அந்த உலகத்துக்கு போகும்போது வழித்துணையாக இதை எடுத்துக்கொண்டு செல்வோம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.